செல்லம்மாள் தனிமையில் உட்கார்ந்திருந்தாள். உலகத்தில் விருப்பு வெறுப்புகளையெல்லாம் இருந்து விடுபட்டவள் போல் அந்த அறையின் ஒரு மூலையில் தனிமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். செல்லம்மாவுக்கு வயது 28. 28 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டதினாலோ அல்ல, 10 வருடம் குடும்ப வாழ்க்கையில் 2 குழந்தைகளுக்கு தாயாகி விட்டதினாலோ எந்த பெண்ணும் உலகத்தை வெறுத்துவிட முடியாது. செல்லம்மாவுக்கு அழகு இருந்தது, அழகுக்கேற்ற வயது இருந்தது, வயதுக்கேற்ற வாழ்க்கை வசதியும் இருந்தது. வீட்டிற்குள் துள்ளி விளையாட 2 குழந்தைகள் இருந்தன. இத்தனைக்கும் ஆதரவாக அவள் கணவனும் இருந்தார். கணவன் இருக்கிறாரா? இந்த கேள்வி மனதில் எழுந்ததும் செல்லம்மாள் தலையை தூக்கி பார்த்தாள். எதிரே வெள்ளையடித்த சுவர்தான் இருந்தது. சற்று நேரத்துக்கு முன் அவளுடைய 8 வயது குழந்தை ரமணி கொண்டு வந்து கொடுத்த ஒரு சஞ்சிகை அவள் மடியில் கிடந்தது. அதை கையில் எடுத்தபடி சன்னல் வழியே உலகத்தை பார்க்க முயன்றாள். உலகம் தெரியவில்லை. மழை பெய்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த இருண்ட வானம்தான் தென்பட்டது. ஒரு பெருமூச்சு விட்டபடி கையில் இருந்த சஞ்சிகையை புரட்டினாள். மனம் எதிலும் ஈடுபடவில்லை. பக்கம் பக்கமாக புரட்டி கொண்டிருக்கும் பொழுது தாம்பத்தியம் சற்று பெரிய எழுத்தில் அச்சடித்தப்பட்டிருந்த அந்த பெயர் ஒரு சிறிய கதையின் தலைப்பு என்பது அவளுக்கு தெரிந்தது. அது அவள் கவனத்தை ஈர்த்தது. குடும்ப வாழ்க்கை குலைந்து போகாமல் இருப்பதற்காக மனதிற்கு கடிவாளம் போட்டு வாழ்ந்த தம்பதி கதாபாத்திரங்களை படித்திருக்கிறாள் அவள். ஆனால் சுவரிலிருந்த கடிகாரத்திலிருந்து டான் என்று ஓசை கேட்டது. செல்லம்மாள் தலையை தூக்கி பார்த்தாள். மணி 4:30 மணிதான். மனிதன் கண்ட அறிவு புரட்சி அந்த மனித கூடு. 10 வருட காலமாக அந்த வீட்டில் ஒரு வினாடி கூட தவறாமல் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஏன், அவளுடைய தாம்பத்தியமும் கடந்த 10 வருட காலமாக எந்தவித குறையுமின்றி ஒழுங்காத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவள் பார்வை அந்த நேரம் காட்டும் இயந்திரத்தில் லயத்து போயிருந்தது. ஒரு நாள் அதோ அந்த சுவரோரம் ஒரு ஸ்டூலை போட்டு அதன் மேல் ஏறி நின்று அந்த மணிக்கூண்டை சுவரில் மாட்டினாள் அவள். கணவர் கேசவன் அவன் ஏறி நின்ற ஸ்டூல் ஆடாமல் இருப்பதற்காக அதை பிடித்து கொண்டு நின்றாள் அவள். மணிக்கூண்டை சுவரில் மாட்டிவிட்டு கீழே இறங்கிய கணேசன் செல்லம்மாவை பார்த்து சொன்னான், மனைவி செய்ய வேண்டிய வேலை இதுதான். எது? அவள் கேட்டாள். வாழ்க்கையின் அசைவுகளில் கணவனின் கால்கள் தவறிவிடாமல் பார்த்து கொள்வது. இதை சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் தட்டினாள் அவன். அவள் சிரித்தபடி ஸ்டூலை அப்புறப்படுத்தினாள். இந்த பழைய நினைவுகளில் செல்லம்மாவின் கண்கள் கலங்கின. அவள் கண்களை துடைத்து கொண்டு அந்த மணிக்கூண்டை பார்த்து கொண்டிருந்தாள். மணிக்கூண்டின் அந்த 12 இலக்கங்களும் 12,000 வருடங்களாக தோன்றியது அவளுக்கு. மணிக்கூண்டின் முட்கள் அந்த 12 இலக்கங்களையும் நிலைக்கலனாக வைத்து எதிர்காலத்தை சுற்றி சுழல்வதைப் போல அவளுடைய மனமும் அந்த மணிக்கூட்டை நிலைக்கலனாக வைத்து கடந்த காலத்தை சுற்றி வந்தது. செல்லம்மாவுக்கு விவாகமாகி 7-8 மாதங்களுக்கு பிறகு தனி கொடுத்தனம் ஆரம்பித்து 5-6 நாட்கள் ஆகியிருந்தன. ஒரு நாள் மதிய சாப்பாட்டுக்கு பின்வேலை எதுவும் இல்லாமல் போகவே பக்கத்து வீட்டுக்கு பேச்சு துணையாக போகியிருந்தாள். அன்றும் இன்றும் பெண்களுக்கு பேச்சாற்றல் அப்பத்தை தேனில் தொட்டு சாப்பிடுவது போன்றதுதான். எனவே பேச்சு போக்கில் நேரம் போனது தெரியாமல் இருந்து விட்டாள் செல்லம்மாள். அந்த வீட்டு குழந்தைகள் பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகுதான் அவளால் நேரத்தை உணர முடிந்தது. அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்து தேநீருக்கு அடுப்பில் தண்ணீரை வைத்துவிட்டு வீட்டு வேலையில் ஈடுபட்டாள். அடுப்பிலேறிய தண்ணீர் கொதிப்பதற்குள் அவள் கணவன் வந்ததும் அவளுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. பரபரப்புடன் தேநீர் ஊற்றும் வேலையில் கவனம் செலுத்தினாள். கணேசன் அவளுடைய பரபரப்பை கண்டு உள்ளுக்குள் சிரித்தான். ஒன்றுமே பேசாது ஈச்சேரில் படுத்தினான் அவன், அவள் வரவை எதிர்பார்த்து. தேநீர் இல்லாமல் அவனை பார்க்க அவள் விருப்பமில்லை. காரியாலயத்தில் வேலை தொல்லைகளில் அலுத்து போய் வீடு வரும் கணவனை ஆசுவாசப்படுத்த முடியாத ஒரு மனைவி வீட்டிலிருந்து என்ன பயன் என்று எண்ணியதில் ஏற்பட்ட பரபரப்பு கணவர் கோபித்து கொள்வாரோ என்ற பயம். இவைகளுக்கு மத்தியில் தேநீர் கோப்பையுடன் கணேசனிடம் வந்தாள் செல்லம்மாள். அவள் முகத்தில் வியர்வை வழிந்தது. வானம் இருண்டு குளிர்காற்று வீசியிருக்கிறதே.
அங்கே வியர்வை வருவது ஆச்சரியம்தான், ஆனால் அழகாய் இருந்தது என்றான் கணேசன். செல்லம்மாள் முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டாள். செல்லா, இப்படி உட்காரலாமே என்றாள் அவன். அவள் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள். தேநீரை விட தேவி தரிசனம்தான் முக்கியம் என்றான் அவன். பிரசாதம் இல்லை என்றால் தேவியிடம் பக்தனுக்கென்ன வேலை? இப்படி கேட்டுவிட்டு ஒரு பிஸ்கட்டை எடுத்து நீட்டினாள் அவள். இருவரும் தேநீர் அருந்தினர். அவளுக்கு அவன் இனித்தான், அவனுக்கு அவள் இனித்தான். இருவருக்கும் வாழ்க்கையும் இனித்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு மறுநாள் அலுவலகத்திலிருந்து வரும்போது ஒரு மணிக்கூடு வாங்கி வந்தான் அவள் கணவன். அந்த மணிக்கூண்டு தான் இன்றும் அந்த சுவர்த்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மனைவி செய்யும் தவறு அவர் செய்யும்போது அந்த தவறுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து மேலும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பதுதான் தாம்பத்தியத்துக்கு இன்றியமையாதது. கணவனின் கடமையும் கூட. இந்த கடமையை கணேசன் அறிந்திருந்தான். அதை செய்தும் கொடுத்தான். அந்த செய்கையால் காலம் அறிந்து காரியம் செய்வது என்ற நியதி அவள் வாழ்க்கையில் நிலை பெற்று விட்டது. கணவனுடைய கடமை ஒழுங்கு பெற மனைவிக்கும் பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டது. அதனால் அவளுடைய தாம்பத்தியமும் ஒழுங்கு பெற்றது. மணி 4:30. டான் என்று அடிக்கும்போது தேநீருடன் கணவரை எதிர்பார்ப்பாள் செல்லம்மாள். அந்த 4:30 மணிதான் அவளுடைய இன்ப வாழ்க்கையின் திறவுகோலாக அமைந்திருந்தது. காலையில் 8:30 மணிக்கு காரியாலயம் செல்வான் கணேசன். மதிய போசனம் ஒரு வேலைக்காரி மூலம் கிடைக்கும். திரும்பவும் 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அந்த இடத்தில்தான் அவர்களின் வாழ்க்கையும் இனிமை ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் அந்த 4:30 மணிதான் அவர்களின் தாம்பத்தியத்தின் தலைவாசலாக அமைந்திருந்தது. இன்றும் அந்த தலைவாசல் இருந்தது. ஆனால் அதை திறக்க அவன் இல்லை. செல்லம்மாள் சேலை தலைப்பால் தன் கண்களை துடைத்து கொண்டாள். சன்னல் வழியே வந்த குளிர்காற்று செல்லம்மாவின் பார்வையை வெளி உலகத்திற்கு யூத்தது. திரும்பவும் தன் வெறிச்சிட்ட பார்வையை சன்னலுக்கு வெளியே ஓடவிட்டாள். அப்போதுதான் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை என்றால் அவன் கணவனுக்கு எவ்வளவு பிரியம்! மழை பெய்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்வான், வேலை செய்யாமல் சம்பளம் தருவதற்கு யாராவது இருந்தால் மழை காலத்தை போல் மகிழ்ச்சியான காலம் வேறெதுவும் இருக்க முடியாது. அதிலும் மழை பெய்யும் போது அடுப்புக்கரியில் உட்கார்ந்து மனைவிக்கு ஒத்தாசை செய்தால் உடம்புக்கும் மனதிற்கும் குளிரே தாவ முடியாது என்று அவன் சொல்லும் இந்த வார்த்தைகளிலிருந்து ஒன்றை கூட அவள் மறக்கவில்லை. மழை காலத்தில் அவன் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் காரமாக ஏதாவது செய்து கொடுப்பாள். அதைத்தான் எவ்வளவு ருசித்து சாப்பிடுவான் அவன். செல்லம்மாள் கண்ணீர் மறைத்து கொண்டிருந்த தனது கண்களால் திரும்பவும் மணிக்கூண்டை பார்த்தாள். அது எப்போதும் போல தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. மணிக்கூடும் மனித வாழ்க்கையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். மனித வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட மணிக்கூண்டின் உதவியின்றி செல்வது கிடையாது. மனிதன் தன் வாழ்க்கையையே மணிக்கூண்டிடம்தான் ஒப்படைக்கிறான். இதே மணிக்கூடு செல்லம்மானின் வாழ்க்கையில் புஷ்பத் தொட்டிலில் படுத்துறங்கும் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே மணிக்கூடு இன்று இரத்தம் வடியும் வெட்டு காயத்தில் ஐடினியை ஊற்றுவது போன்று எரிவை கொடுத்து கொண்டிருந்தது. அப்போது செல்லம்மாள் கர்ப்பிணியாக இருந்தாள். வாழ்க்கையில் முதல் அனுபவம் இனிமையானது, பிரசவம் பயங்கரமானது என்று பலர் சொல்லியும் செல்லம்மாள் அந்த முதல் அனுபவத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருந்தாள். அவளுக்கு மாதம் நெருங்கி கொண்டிருந்தது. இப்போதெல்லாம் அவள் இரவில் சாப்பிடுவதே இல்லை. இல்லை என்று சாப்பிட்டாலோ நெஞ்சில் கல்லை ஏற்றியது போல அவஸ்தைதான். அன்றிரவு தூக்கமே இருக்காது. இது ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கணேசனுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமில்லை. ஆனால் செல்லம்மாளும் இதை அவனுக்கு சொல்லவில்லை. சில சமயம் செல்லம்மாள் சாப்பிடவில்லை என்று அவன் அறிந்துவிட்டால் அவனும் சாப்பிட மாட்டான். எப்படியும் சாப்பிட வைத்த பிறகுதான் அவனும் சாப்பிடுவான். செல்லம்மாள் அதிகம் பிடிவாதம் செய்தாள். அவளுடைய கடைசி ஆயுதம் இதுதான். நான் உன் அன்பு கணவன், உன்னை விட 5 வருடம் முந்தி பிறந்தவன். நான் சொன்னால் நீ சாப்பிட மாட்டாயா? இப்படி கெஞ்சினாலும் கெஞ்சிலுமாக பேசும் கணவனை மீறி முடியாமல் சாப்பிட்டு விடுவாள். வாழ்க்கையிலே அவளை முந்தி பிறந்த கணவன் மரணத்திலும் அவனை முந்திவிட்டானே. செல்லம்மாள் தன் 2 கரங்களிலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள். டான் டான். செல்லம்மாள் நிமிர்ந்து பார்த்தால் மணி 5. இந்த 5 மணி அடிக்கும்போது அநேகமாக அவள் கணவனுடன் தேநீர் அறிந்து கொண்டிருப்பாள். அந்த நேரம்தான் எவ்வளவு இனிமையாக இருக்கும்.
வாழ்க்கையில் கழியும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் பெருமதியானது என்று புத்தகத்தில் படித்த ஞாபகம் அவளுக்கு. என்றாலும் வாழ்க்கையில் கழியும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் இனிமையானது என்பதை அவளுடைய தாம்பத்தியத்தில் தான் அனுபவித்திருந்தாள். கடந்த 10 வருட காலமாக இந்த 5 மணி அடிக்கும்போது இந்த மனநிலை வேறு, இன்று இருக்கும் நிலை வேறு. அன்றும் இன்றும் அந்த மணிக்கூடு 5 மணியை ஒரே சுருதியில்தான் அடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவளுடைய வாழ்க்கை தான் ஸ்ருதி மாறிவிட்டது. ஸ்ருதி மாறிவிட்டதா? ஒரு தந்தி அருந்த அவசரம் பேசிக்கொண்டிருந்தது. முதல் பிரசவம் ஆஸ்பத்திரியில்தான் நடைபெற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தான் கணேசன். பிரசவ காலம் நெருங்கிவிட சமயம் அரசாங்க அலுவலகாக கணேசன் வெளியூர் போக வேண்டி வந்துவிட்டது. செல்லம்மாளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். அவன் போன மறுநாள் வழக்கம் போல் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றாள் செல்லம்மாள். ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே அவள் இடுப்பு நரம்புகள் கடுத்து கொண்டிருந்தன. செல்லம்மாவுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. வீட்டுக்கு வரும்போது மணி 11 ஆகிவிட்டது. செல்லம்மாளின் தாயார் ஏதோ கசாயம் போட்டு கொடுத்தாள். ஆனால் 2 மணிக்கெல்லாம் பிரசவ வேதனை ஆரம்பித்து விட்டது. மருத்துவ தாதி வந்தால் சரியாக மணி 5 அடிக்கும்போது குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறக்கும்போது கணேசன் இல்லை. இதை நினைத்து அந்த பிரசவ நேரத்தில் செல்லம்மாள் அழுதாள். 2 நாள் கழித்து கணேசன் வந்தான். குழந்தை பிறந்து விட்டதை அறிந்து மகிழ்ச்சியுடன் செல்லம்மாவின் அறைக்கு ஓடினான். கணவனை கண்டதும் செல்லம்மாவின் கண்களில் நீர் மல்கியது. செல்லா என்றான் கணேசன். அந்த அழைப்பில் எல்லாவற்றையும் மறந்தாள் அவள். அந்த அழைப்பின் இனிமையில் கண்களை மூடி கிடந்தாள். அவள் கண்களில் இருந்து நீர் வடிந்தது. அவன் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து குழந்தையை பார்த்தான். அது நன்றாக தூங்கி கொண்டிருந்தது. செல்லம்மாளின் தலையை வருடி கொண்டே கணேசன் கேட்டான், நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டேன் என்று பயந்தாயா என்று. அவள் பதில் சொல்லவில்லை. அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவள் கையை எடுத்து தன் தாடியில் வைத்து அணைத்தபடி சொன்னான், நீ பயப்பட காரணமே இல்லை. என் உயிர் உன் பக்கத்தில் தானே இருந்தது. அவள் தலையை சரித்து குழந்தையை பார்த்தாள். அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அந்த இனிமையிலே அவள் வாயடைத்து போய்விட்டது. கணேசன் மேலும் சொன்னான், உன் அன்புக்கு இன்னொரு பங்காளி தோன்றிவிட்டான். இனி என்னை யார் கவனிக்கப் போகிறார்கள்? செல்லம்மாள் அவன் கன்னத்தை கிள்ளினாள். இந்த இடத்தில் செல்லம்மாள் தன் எண்ணத்தை நிறுத்தி கொண்டாள். மேலும் தொடர்ந்தால் அவள் உள்ளம் வெடித்துவிடும் போல் இருந்தது. செல்லம்மாள் மணிக்கூண்டை பார்த்தாள். கண்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. இருட்டு அந்த அறைக்குள் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. யாரோ வரும் சத்தம் கேட்டது. செல்லம்மாள் தன் பார்வையை கதவு பக்கம் திருப்பினாள். அவனுடைய மூத்த குழந்தை சீரமணி வந்து கொண்டிருந்தான். அம்மா, இருட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே, விளக்கை பொருத்தட்டுமா என்று கேட்டாள் ரமணி. வேண்டாம் அம்மா, நான் பொருத்தி கொள்கிறேன் என்றாள் செல்லம்மாள். விளக்கு வெளிச்சத்தை விட இப்போது இருள்தான் அவளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருந்தது. ரமணி வாடிய முகத்துடன் அறையை விட்டு வெளியேறி கொண்டிருந்தான். மகளிடம் செல்லம்மாள் சொன்னாள், ரமணி, கதவை சாத்திவிட்டு போமா என்று. ரமணி கதவை அடைத்துவிட்டு சென்றாள். இருந்த வெளிச்சமும் மறைத்த இருளும் எங்கும் இடர் பெற்று விட்டது. இப்போதும் செல்லம்மாள் இருளுக்குள் இருளாய் ஒன்றி போய்விட்டாள். ஆனால் அவளுடைய தாம்பத்தியம் எப்போதோ இருளுக்குள் ஒன்றிவிட்டதே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க. நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.